நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க தளபதி வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டஃபெல்லாம் கிடையாதுங்க, கண்டிப்பா விஜய் தான் வருவாரு. விஜய் தான் வருவார் கண்டிப்பா. படத்துல இருக்கும் போதே நல்லது செய்வாரு, அரசியலுக்கு வந்தா இல்லாதவங்களுக்கு நல்லது செய்வார். வயசு கம்மியா இருந்து நிறைய தெரிஞ்சிருக்கு, அனுபவம் நிறைய இருக்கு. அவர் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, விஜய் வந்தா ஒரு மாற்றம் கிடைக்குன்னு சொல்றேன். வச்சிருக்கிறாரு, அவர் சம்பாரிச்சு வச்சுட்டு தான் வராரு. இதுல இருந்து அவர் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. மக்களுக்கு என்ன செய்யறாருன்னு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்க. இருக்கு மறுபடியும் என்ன கண்ட்ரிப்பா ட்ரக் ஃப்ரீ கண்ட்ரியா மாறணும் இது. அப்போ விஜய் வந்தா உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? சாமியார் மாரி நரக்கம் சாமி. ஒரு மாசத்துக்கு ஒரு முறை ரேஷன் போடுறாங்க. அந்த ரேஷன்ல வந்து ஒரு கிலோ சர்க்கரை 25 ரூபாய். அந்த சர்க்கரைக்கு கை ரேகை வைக்க சொல்றாங்க. மாசத்துக்கு ஒரு முறை போடுறதுக்கு. ஒயின் ஷாப்ல ஒரு ஆள் போயிட்டு ஒரு 10 பாட்டில் வாங்குறான். அவனுக்கு வந்து ஒரு கை ரேகை வச்சு ஒரு பாட்டில் தரணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரலாமே. உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் வந்து யாருக்கு? வணக்கம். 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எலெக்ஷனோட சப்போர்ட் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆர்வமாக இருக்குல்ல, வாங்க தெரிஞ்சுக்கலாம். 2026 வந்து எலெக்ஷன் வருது. உங்களோட சப்போர்ட் யாருக்கு? விஜய்க்கு. யாருக்கு? விஜய். எதனால விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? விஜய்க்கு வந்து அவன் நடிக்க சொல்லியே சரி நல்லது செஞ்சிருக்கான். நான் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து படம் எடுக்கிறவர். ஆனால் இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஆட்சி மாற்றுனா எங்கள் கடைங்க வந்து நிற்கும். நான் மீன் காட்சி எங்களுக்கு கடை நிற்கும். அவரு ஆடிட்டாகட்டும் சரி, யாராக இருந்தாலும் சரி நல்லபடியாக என்ன பண்ணுவார், மக்களுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன்ட்டார். ஓகே, அப்போ விஜய் வந்தா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா சாமி, இது நான் பிறந்து வளர்ந்த மண்ணு, இதுதான் என் வீடு. என்ன இந்த இடத்துல நீ தூங்க கூடாது, நீங்க படுக்க கூடாது, ரவுடிஸ் தான் ஜாஸ்தி. கெஞ்சி அடிக்கிறானுங்க, பவுடர் அடிக்கணும், எத்தனை அவனுக்கு பண்ணின்னு போட்டான். நம்ம கடை இருக்க, நம்ம கடையான போய் நம்ம தூங்கணும்ட்டு நம்ம உட்காந்துன்னு இருக்கோம். அதுக்கு நீ என்ன பண்ண, போலீஸ்காரன் பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த இடத்துல நீ படுக்க கூடாது, அது நீ சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது. விஜய் அதே சொன்னாரு. சொல்லுப்பா. அப்போ விஜய் வந்தா உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? சாமியார் மாரி நரக்கம் சாமி. 2026 வந்து எலெக்ஷன் வருது. உங்களோட சப்போர்ட் யாருக்கு? எங்களுடைய சப்போர்ட் யாருக்குன்னு சொன்னா, நாங்க வந்து அப்பத்துல இருந்து ஏடிஎம்க்கு தான். நாங்க வந்து எடப்பாடிக்கு தான் போடுவோம். ஏன்னா அவர் வந்து ஒரு விவசாயி குடும்பத்தை சேர்ந்ததுனால அவருக்கு நாங்க போடுவோம். அது மாத்திரம் இல்ல, இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு முறை ரேஷன் போடுறாங்க. அந்த ரேஷன்ல வந்து ஒரு கிலோ சர்க்கரை 25 ரூபாய். அந்த சர்க்கரைக்கு கை ரேகை வைக்க சொல்றாங்க. மாசத்துக்கு ஒரு முறை போடுறதுக்கு. ஒயின் ஷாப்ல ஒரு ஆள் போயிட்டு ஒரு 10 பாட்டில் வாங்குறான். அவனுக்கு வந்து ஒரு கை ரேகை வச்சு ஒரு பாட்டில் தரணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரலாமே. சூப்பர்க்கா. அந்த மாதிரி ஒரு குடிபோதையை ஒழிக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சிறு சிறு சட்டங்களை கொண்டு வந்து மாற்றம் செய்யலாம். ஆனா ஒழிக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா அந்த குடிபோதை அப்படியே தான் இருக்கு. குடிபோதை இல்லாத அரசாங்கம் வேண்டும். சூப்பர்க்கா. இப்போ வந்து எடப்பாடி ஐயா வந்தாருன்னா பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் நாங்க. ஓகேக்கா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ப்ரோ, 2026 எலெக்ஷன் வருது. உங்களோட சப்போர்ட் யாருக்கு ப்ரோ? என்னோட சப்போர்ட் தளபதி தான் ப்ரோ. எதனால ப்ரோ தளபதிக்கு? தளபதினா வந்து ஏடிஎம்கே வந்து பார்த்துட்டேன், டிஎம்கே வந்து பார்த்துட்டேன். ஏதோ மக்களுக்கு எதாவது நல்ல செய்ய பார்த்துருக்கல. ஓகே, தளபதி வந்தால் மாற்றம் நடக்கும் நினைக்கிறேன். தளபதி வந்தா ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். பர்டிகுலரா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க ப்ரோ, இந்த மாற்றம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படி. இப்போ வேணா வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க வீட்டில் இருக்காங்க. ஓகே, அவங்க வீடு கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ தளபதி வந்தா எல்லாருக்கும் வீடு இருக்குன்றீங்க? அவரை சொல்லியிருக்காரு, வீடு எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதனால அவங்க சப்போர்ட் யாருக்கு ப்ரோ? ஓகே, தேங்க்யூ. திமுகவும் பார்த்துட்டேன், நிறைய ஊழல் தான். மோஸ்ட்லி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் ஒய்ஃபையும் கூட்டின்னு வரணும் வெளியே. எப்படி எப்போ என்ன நடக்கும் அதெல்லாம் எப்பயுமே தெரியாது. நிறைய நியூஸ்லாம் பார்க்குறேன், நிறைய ஊழல் நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏழை மக்களுக்கு மெயினாக ஒரு
போலீஸ் அதிகாரம் போலீஸ் ஏழை மக்களுக்கெல்லாம் எந்த ஒரு உதவியும் செய்யறதில்ல. இதனால திமுகவும் எதிர்ப்பேன். பட் பாஜக எடப்பாடி கூட கூட்டணி வச்சாச்சு. எடப்பாடி தனியா இருந்திருந்தாவது நான் எடப்பாடிக்கும் வரவேற்பு கொடுத்துருப்பேன். பட் ஆனால் அதுவும் இல்லை, 2 பேரும் கூட்டணி வச்சிட்டாங்க. அதனால இப்போ நான் 2 பேருமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் தமிழ் சீமான்லாம் மாற்றி பேசுவாரு, அவர்லாம் கணக்குலே கிடையாது. அதனால தளபதி தான் ஒரு வாய்ப்பு. ஓகே, தளபதி வந்தா இந்த விஷயத்த மாற்றுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம்? ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு 100% இருக்கும். 2026 வந்து எலெக்ஷன் வருது, உங்களோட சப்போர்ட் யாருக்கு? விஜய்க்கு தான் கண்டிப்பா ஓட்டு போடுவேன். எதனால விஜய்க்கு பண்ணுவீங்க? அவர் தான் எல்லா இதுக்கும் நல்லா பண்றாரு. நல்ல மூவி தான். மூவி படம் பார்த்தனாலதான் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து மக்கள் இதுக்கெல்லாம் நல்லா பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு. கண்டிப்பா விஜய் தான் ஓட்டு. விஜய்க்கு தான் போடுவோம். கண்டிப்பா விஜய் தான் போடுவோம். எங்க ஓட்டு ஃபுல்லாவே விஜய் தான். உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர்? நாங்க மொத்தம் 20 பேர் இருக்கோம். 20 பேருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. 2026 எலெக்ஷன் வருது, ஓகேவா? இந்த வாட்டி வந்து எலெக்ஷன் ரொம்ப டஃபா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. உங்களோட சப்போர்ட் யாருக்கு இருக்கும்? விஜய்க்கு. சோ எதனால விஜய்க்கு? ஒரு புதிய திரும்ப வரட்டும் அப்படிங்கிறதுனால நாங்க விஜய்க்கு போலான்றோம். புதுசா என்ன மாற்றம் வேணும் உங்களுக்கு? மாற்றம் நிறைய வேணும். என்ன மாற்றம்? ஏதாவது ஒண்ணு? படிச்சவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வேணும். ஓகே. வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கணும். ஓகே. ஒய்ஃப் பணம் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒய்ஃப் பணம் வரல, அதனால அதெல்லாம் கொடுக்கணும். அதனாலதான் நாங்க என்னக்கா? ஓகே, அப்போ உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் வந்து யாருக்கு? ஓகேக்கா, தேங்க்யூ ப்ரோ. 2026 வந்து எலெக்ஷன் வருது ப்ரோ, உங்களோட சப்போர்ட் யாருக்கு ப்ரோ? நான் 2026 வந்து எலெக்ஷன் வருதுன்னா உங்களோட சப்போர்ட் யாருக்குண்ணா? விஜய்க்கு. எதனாலண்ணா விஜய்க்கு? புதிய மாற்றம் உருவாகும். 2 பேரும் மாற்றி வந்துடுறாங்க. ஓகே, ஒரு புதுசா வந்தா ஒரு நல்லதை பண்ணுவாங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து புதுசா ஒரு மாற்றம் சொல்றீங்களே, இவர் வந்தா என்ன மாற்றம் வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? லஞ்சம் இல்லாத ஆட்சி நடத்துவாரு. லஞ்சம் இல்லாதண்ணா. ஓகே, அதனால உங்க சப்போர்ட் வந்து விஜய். சூப்பர்ண்ணா. உங்களோட சப்போர்ட் யாருக்குன்னு மட்டும் நீங்க சொல்லிடணும், ஓகேவா? டிவிகே தானா? எதனாலண்ணா டிவிகேன்னு சொல்றீங்க? எதனால பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க, பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. ஓகே, அவர் வந்தாருன்னா மாறும். இப்ப இருக்க ஸ்டாலின்லாம் எதுவும் பண்றது இல்ல. இப்ப வர மாதிரி இந்த தடங்கள் எல்லாம் நிறைய இதுவா இருக்காது. ஓகே. அந்த புள்ளிங்களா அந்த வரானுங்களா, புள்ளிங்கோ லோக்கலா வரானுங்களா, அவனுக்குலாம் வராது. தலைவர் வந்தாருன்னா இந்தியா தலைவா இருக்கும். என்ன கண்ட்ரிப்பா? ட்ரக் ஃப்ரீ கண்ட்ரியா மாறணும் இது. சோ விஜய் வந்தா மாறும்னா அப்படியா? அவ்வளவு கான்பிடென்ட்டா? ஓகே, உங்களோட சப்போர்ட்லாம் யாருக்கு? டிவிகே. மறுபடியும் டிவிகே. ஓகேடா, தேங்க்யூ. 2026 எலெக்ஷன் வருதுன்னா உங்களோட ஓட்டு யாருக்கு? இந்தியா கூட்டணி தான் போடுறோம். இந்தியா. எதனாலண்ணா? அதுதான் மாமா இருக்கு, அதனால நாங்க அதுதான் போடுறோம். ஓகே, அவர் வந்தா என்ன மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன்? அவங்க வந்து இந்த ஆட்சியோட நல்ல மாற்றம் தான் கிடைக்கும். இருக்கிற ஆட்சி எதுவுமே சரியே கிடையாது. ஓகே, அதனால இதை விட பெஸ்டா தான் கொடுக்கும். அக்கா, இப்போ இவர் யாருக்கா உங்களுக்கு? ஸோ அவர் வந்து ரெட்டலைக்கு தான் போடுவேன்னு சொல்றாரு. நீங்க எதனாலக்கா எல்லாமே ஃபேமிலியா ரெட்டலைக்கு போடுறீங்க? இல்லை, எங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்தா நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால யாருக்கு? ரெட்டலைக்கு தான். ஓகேக்கா, தேங்க்யூ. 2026 எலெக்ஷன் வருதுக்கா, உங்களோட சப்போர்ட் யாருக்கு? விஜய்க்கு. எதனாலக்கா விஜய்க்கு? விஜய் ரசிகர். ஓகே, விஜய் ரசிக்கிறதுனால விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க. சூப்பர்க்கா. 2026 வந்து எலெக்ஷன் வரப்போகுது. இந்த வாட்டி ரொம்ப டஃப்பா இருக்க போகுது. உங்களோட சப்போர்ட் யாருக்கு? என்னுடைய சப்போர்ட் விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். ஆமா. எதனால விஜய்க்கு? ஒரு மாற்றம் வரணும்ன்றதுக்காக தான். ஓகே, அவர் வந்தா என்ன மாற்றம் வரணும்? அவர் அது வந்த பிறகுதான் நம்மளுக்கு தெரியும். அவர் எப்படி அவர்கிட்ட கொடுத்து பாப்போம். ஓகே, ஒரு சான்ஸ் அவர் கையில கொடுத்து பாப்போம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம். நீங்க சொல்லுங்க. என்ன? தளபதிக்கு தான். சரி, தளபதிக்கு தான். என்ன மாற்றத்தை கொண்டு வருவார் சார்? வரவங்க எல்லாமே இது செய்யறேன் அது செய்யறேன்னு தான் சொல்றாங்க. வந்த பிறகு எதுவுமே இது பண்றது கிடையாது. பாதி முடிச்சுட்டு பாதி. இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். நிறைய வச்சிருக்கிறாரு. அவர் சம்பாரிச்சு வச்சுட்டு தான் வராரு. இதுல இருந்து அவர் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. மக்களுக்கு என்ன செய்யறாருன்னு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்க. ஓகே, அவர் வந்தா ஒரு மாற்றம் கண்டிப்பா நடக்கும். நீங்க கொடுத்து பாருங்க, நடக்கும். உங்களோட சப்போர்ட் யாருக்கு? டிவிகே. ப்ரோ, 2026 எலெக்ஷன் வரப்போகுது. உங்களோட சப்போர்ட் யாருக்கு ப்ரோ? எதனால ப்ரோ டிவிக்கு? புது மாற்றம் தானே ப்ரோ. 2026 வந்து எலெக்ஷன் வருது ப்ரோ, உங்களோட சப்போர்ட் யாருக்கு? அண்ணன்னா யாரு ப்ரோ? ஓகே, 2026 எலெக்ஷன் வருதுங்க, உங்களோட சப்போர்ட் யாருக்கு? எதனாலக்கா விஜய்க்கு? அவர் அரசியல் படத்துல இருக்கும் போதே நல்லது செய்யறாரு. இப்ப அரசியலுக்கு வந்தா இல்லாதவங்களுக்கு நல்லது செய்வார். ஓகே, 2026 வந்து எலெக்ஷன் வரப்போகுதுன்னா இந்த வாட்டி ரொம்ப டஃப்பா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆப்ஷன் வந்து யாருக்கா இருக்கும்? விஜய்க்கு தான் போடலாம்னு நினைக்கிறேன்.
விஜய்க்கு எதனால போடலாம்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் மாற்றம் வந்தா நல்லா இருக்குன்னு பாக்குறேன் நான். இப்போ 2026 எலெக்ஷன் வருது, ஓகேவா? இந்த வாட்டி வந்து எலெக்ஷன் ரொம்ப டஃபா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. உங்களோட சப்போர்ட் யாருக்குண்ணா? டிவிக்கு. எதனாலண்ணா டிவிக்கு? புது மாற்றங்கள் வந்துட்டாங்க. ஒரு புதுசா ஒரு கட்சிக்கு நம்ம விஜய்க்கு இளைய தலைமுறைக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால டிவிக்கே தான். ஓகே, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம். ஓ, திருவாரூர்ல எப்படின்னா இப்போ யாருக்கு சப்போர்ட் அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் டிஎம்கே ஸ்போர்ட்ஸ் தான். இந்த தடவை கொஞ்சம் டஃப்பாக கொஞ்சம் காமிப்பாங்க கண்டிப்பாக. ஓகே, டிவிகேனால கொஞ்சம் டஃப் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, டிவிகேக்கும் மக்கள் அங்கே சப்போர்ட் பண்றாங்க. ஓகேண்ணா, பெரிய மாற்றம். ஓகேண்ணா, தேங்க்யூ. அக்கா 2026 வந்து எலெக்ஷன் வருதுக்கா, உங்களோட சப்போர்ட் யாருக்கு? எடப்பாடிக்கு. எதனாலக்கா எடப்பாடிக்கு? அப்பத்துல இருந்து. ஆனா அவர் இப்பதானே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தானே அவர் வந்தாரு. ஆமா, ஓகே, அப்பத்துல இருந்து. ஓகே, அதனால வந்து நீங்க வந்து எடப்பாடிக்கு தான். ஓகேக்கா, தேங்க்யூ. ஒன்னு வந்து விஜய் இருக்காரு, இன்னொன்னு வந்து டிஎம்கே இருக்கு, இன்னொன்னு வந்து ஏடிஎம்கே இருக்கு. உங்களோட டிஎம்கே வேணாவா? எதனாலண்ணா? ஆரம்பத்துலேயே நம்மளுக்கு வேண்டாம். ஓகே, ஏடிஎம்கே இப்போ அந்த அளவுக்கு எதுவும் சரியில்லை. முன்ன பின்ன அவங்க 4 பேர் 5 பேர் அப்படி இருக்கிறாங்க. தனியார் சிங்கிளாக எது வேணா இப்போ விஜய்க்கு வேணா ஒரு இது பண்ணலாம். ஓகே, உங்களோட சப்போர்ட் வந்து விஜய்க்கு தான் சொல்றேன். வாய்ப்பு அவருக்கு கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்து நிறைய இது தெரிஞ்சிருக்கு, அனுபவம் நிறையா இருக்கு. சரி, அவர் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, விஜய் வந்தா ஒரு மாற்றம் கிடைக்குன்னு சொல்றீங்க. 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பா இருக்க போகுது. உங்களோட வந்து சப்போர்ட் யாருக்கு பண்ணுவீங்க? விஜய்க்கு தானா? விஜய்க்கு. எதனால விஜய்க்கு பண்ணுவீங்க? ஏன்னா அவர் வந்து இந்த ஆட்சியில வந்தாருன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன சேஞ்சஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இப்போ வந்து நிறைய கொலைகள்லாம் நடக்குது, எல்லா சைட்லுமே நிறைய கொலைகள்லாம் நடக்குது. இது வரைக்கும் எந்த கொலைக்குமே வந்து கரெக்டான ஆன்சர் இன்னும் கிடைக்கவே இல்லை. ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை. தளபதி வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இந்த வாட்டி ரொம்ப டஃப்பா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் யாருக்கு? டஃப்லாம் கிடையாதுங்க, கண்டிப்பா விஜய் தான் வருவாரு. விஜய் தான் வருவார். கண்டிப்பா. எதனால விஜய் வருவாருன்னு சொல்றீங்க? உங்களுக்கு தெரியும், 2 பேருமே எப்படி ஆட்சி பண்ணிருக்கதை நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். அவங்கவுங்க டெவலப்மெண்ட் தான், சொந்த டெவலப்மெண்ட் தான் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு எதுவும் பண்ணல. அதனால மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னா டெஃபினட்டா விஜய் வந்தாதான். சரி, விஜய் வந்தாருன்னா என்ன ஒரு விஷயம், ஒரு மாற்றம் வேணும்னா விஜய் வந்தாருன்னா என்ன விஷயத்த வந்து மாற்றம் பண்ணுவார்? கல்வித்துறையில கண்டிப்பா ஒரு மாற்றம் நடக்கும். அக்கா 2026 வந்து எலெக்ஷன் வரப்போகுது, சரியா? உங்களோட சப்போர்ட் கேக்குறீங்க? ஆமாக்கா, யாருக்கு சப்போர்ட்? விஜய் தான் ஓட் போடுவீங்களா? எதனாலக்கா? வீடு கிடைக்கும். அக்கா 2026 வந்து எலெக்ஷன் வருதுக்கா, உங்களோட சப்போர்ட் யாருக்கு? எனக்கு கருத்து தெரிஞ்சதுல என் சப்போர்ட் ஃபுல்லா அம்மாவுக்கு தான் இருந்தது. இப்ப அம்மா போனதுல இருந்து எதுவுமே சரியில்லை. இப்ப விஜய் வந்திருக்கிறாரு, விஜய்க்கு போடுவோம் ஓட்டு. புதுசா யாருன்னா ஒருத்தர் வரட்டமே, 2 பேரும் மாத்தி இப்படியே இருந்தா எப்படி? புதுசா ஒருத்தர் வந்தா நல்லா அவர் பண்ணுவாரு தெரியும். ஆனா நான் விஜய் ரசிகர் இல்ல, இருந்தாலும் நான் விஜய்க்கு தான் போடுவேன். ப்ரோ 2026 வந்து எலெக்ஷன் வருது, நீங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? விஜய். 2026 வந்து எலெக்ஷன் வருது, உங்களோட சப்போர்ட் யாருக்கு? விஜய்க்கு தான். விஜய்க்கு. எதனால விஜய்க்கு? புது ஆளுகளை வரட்டும், பழைய ஆளும் கொஞ்சம் ஓல்டாய ஆளுகளை கொஞ்சம் மாற நிற்கட்டும், புதுசு பையன் மாதிரி வரட்டும். அவங்களுக்கு தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்பதான் தெரியும் பொலிட்டிக்ஸ் எப்படி மாறுது எல்லாமே தெரியும். ஓகே ப்ரோ, உங்களோட சப்போர்ட் வந்து விஜய்க்கு தான். ஓகே, தேங்க்யூ. 2026 எலெக்ஷன் வருது ப்ரோ, இந்த வாட்டி உங்க சப்போர்ட் யாருக்கு? இந்த தடவை யாருக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. நாங்கள் ஃபர்ஸ்ட் டிஎம்கேல இருந்தோம். இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த கடைசி 5 வருஷமா வந்து அவங்களோட ஆட்சி பார்க்கறதுல அவங்க அந்த நம்பிக்கை எதிர்த்து ஓட்டு போடலாம்னா எனக்கு அந்த மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. நாம் தமிழர் அதுக்கடுத்து புதுசா இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஓட்டு போடலாம்னா அவரே இப்போ டிஎம்கேவுடைய வீட்டின் மாதிரி அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணலையோ அவர் இன்னும் நிஜா பேசணும், இன்னும் வந்து நிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் எங்களுக்கு தோணுது. ஸோ வந்து இப்போதைக்கு எந்த ஒரு ட்ரஸ்ட் இல்லாததான் இருக்கு. ட்ரஸ்டே இல்லைன்னா எப்படி ப்ரோ? யாருக்குதான் அவங்க ஓட்டு இல்லை, ஓட்டே போட மாட்டீங்க? விஜய்க்கு எப்படி போடல? நான் வந்து ஓட்டு யாருக்கும் போடுற மாதிரி இல்ல. நோட்டால போடுற மாதிரி. நோட்டாலெல்லாம் போடாத, டிவி கேட்க போடு. டிவி கேட்க போடுறதுன்னா எனக்கு வந்து அவர் மேல ஒரு இது இல்லை, நம்பிக்கை இன்னும் வரல. நம்பிக்கை வர வைக்கணும். ஒரு ஓட்டு நோட்டாக போறேன். புதுசா ஒரு ஆள் புதுசா ஒரு ஆள் வந்துக்கிறாரு. நீ ஒண்ணு ஏடிஎம்க்கு போறோம்னு சொல்லு, இல்ல டிஎம்க்கு போறோம்னு சொல்லு. நான் சரிட்டா நோட்டாக்கு போடுறேன்னாக்கா இருக்கு
டிஎம்கே மேல எனக்கு நம்பிக்கை இல்ல ப்ரோ. ஏன்னா இந்த 5 வருஷம் ஆட்சி சரி, பார்த்தா விஜய் மேலயே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? விஜய் என்ன பண்ணாருன்னா அவர் இன்னும் எதுவும் பேசல. இன்னும் மக்கள் கூட வந்து எல்லாரும் நிக்குது. மக்கள் கூட தான் நிக்கிறாரு. ஜனமே மக்கள். நீ பார்த்து நிக்கிறாரு போல ப்ரோ. நான் பார்த்து அது நிக்கல. நான் கண்ணுக்கு அவர் இன்னும் வந்து ஸ்டாண்டர்டா நின்னு பேசுற மாதிரி தெரியல. அப்போ உனக்கு வந்து இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இதெல்லாம் லாகி போடுவோம். அப்படி நீங்க நினைச்சீங்க. நீங்க பாக்கணும் ப்ரோ. எல்லா இடத்துலயும் நிக்கிறாங்க. உங்களுக்கு யாரு இருந்தல ஏதோ ஒரு கட்சி சரிங்களா? அந்த கட்சின்றதுனால அவர் பேசுறாரு. ஓகேங்களா? அவர் எல்லா பிரச்சனையும் நின்னுதாங்கிறாரு. ஆக்சுவலா அவர் வந்து டிஎம்கே. நான் உனக்கு சொல்ல புரியாத நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க ஓட்டு உரிமையே இல்லாத ஒரு பொண்ணை கூப்பிட்டு நீ பாராட்டுற, ஒரு பதவி கொடுக்குற. என்ன இது எந்த விதத்துல நான் அப்ப ஓட்டு போட்டா இந்த ஆளுக்கு அங்க மரியாதைக்குதா? பரம்பரையா ஓட்டு போட்டான். இந்த ஆளுக்கு இன்னும் இவரை பாக்கல, உதயநிதி ஸ்டாலின் கூட பாக்கல, ஒரு எம்எல்ஏ கூட பாக்கல. ஆனா அந்த பொண்ணு டைரக்டா போயிட்டு பாத்துச்சு. இது எப்படி? எல்லாரும் ஓப்பன் ரெக்கார்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.